தி அவெஞ்சர்ஸ் மூவிலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஷீல்டெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதுவும் நம்மளோட கேப்டன் அமெரிக்கா ஷீல்டாக இருக்கலாம், நம்ம ஒகாண்டியன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ் ஷீல்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட அவுட் பேஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷீல்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அயன்மேன் வந்து எண்டு கேமில் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான நேனோ டெக்னாலஜி எல்லாம் இல்லாமல் ஒரு லைட்டிங் ஷீல்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி பல ஷீல்டு இருக்குது. இதில் எது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஷீல்டுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாங்க, ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஷீல்டு வந்து நம்மளோட மந்திரவாதியான தி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உருவாக்குற அந்த ஷீல்டு தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டை வந்து ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணும், இல்லை ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஈஸியாக இதை வந்து உடச்சிடவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் தி எண்டு கேமில் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல் கேரக்டர்னா நம்மளோட வாண்டாவை சொல்லி ஆகணும். ஆனால் வாண்டா வந்து தேனோஸவே பயப்பட வச்சு அவரவே சாகடிக்கிற அளவுக்கு போயிருக்கலாம். ஆனால் இந்த ஷீல்டை உடைக்கிறதுக்கு ஈவில் வெர்ஷன் ஆஃப் வாண்டா, அதாவது ஸ்கார்லட் விட்சே மல்டிவர்ஸ் ஆஃப் மேக்னஸ் மூவியில் வந்து இந்த ஷீல்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களாலே முடிஞ்சிருக்காது. ஓவர் பவராக இருக்கிற இவங்களாலே முடியலன்னா வேற யாரால முடியும்? மோர் வீடியோக்கு சப்ஸ்கிரைப்.